ஹாய் மக்களே, குட் மார்னிங். நம்ம தோட்டத்தில் பாருங்கள், விதை சூப்பராக முளைச்சிருச்சு. நேற்றுக்கு கொஞ்சம் தான் வெளியில் வந்து இருந்துச்சு, இன்றைக்கி 2 இலை போட்டுருச்சு. சூப்பராக இருக்குது. இனிமேல் கொஞ்சம் முளைக்கணும். இப்போ தான் மண்ணுக்குள்ளேருந்து லைட்டாக எழுந்திரிச்சு வருது. இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு வச்சு மீன் குழம்பு கொஞ்சம் இருந்துச்சு. முள்ளங்கி கீரை பொரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு முள்ளங்கி கீரை ரொம்ப பிடிக்குங்க. கீரை வகைகள் எல்லாமே நம்ம வீட்டில் ரெகுலராக வந்து சேர்ப்போம். அதுலேயும் இந்த முள்ளங்கி கீரை ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அதில் இருக்கக்கூடிய அந்த பழுத்த கீரையெல்லாம் மாற்றிட்டு, நல்ல கீரையை மட்டும் எடுத்துட்டு, அதை நல்லா தண்டில் வந்து ரொம்ப முத்தின தண்டு, கொஞ்சம் பெரிய பெரிய தண்டாக இருந்ததெல்லாம் மாற்றிட்டு குட்டி குட்டியாக அரிய ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த கீரையை நம்ம வந்து ரெகுலராக சாப்பாட்டோடு நம்ம வந்து சேர்க்கணுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. முள்ளங்கி கீரை எங்கே கிடச்சாலும் வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. நமக்கு வந்து நம்ம ஏரியாவில் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அடிக்கடி சேர்ப்போம். அதை கட் பண்ணிவிட்டு ஒரு 4 கறி மிளகாய் எடுத்திருக்கேங்க. பேக்ரவுண்டில் சர்ச்சில் வந்து பாட்டு ஓடிட்டுருக்கு. கறி மிளகா 4 கறி மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு மசாலா சேர்க்கணும். என்ன மசாலான்னா, கொஞ்சோண்டு தேங்காய், சின்ன சீரகம், ஒரு வத்தல் அல்லது 2 வத்தல், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இந்த கீரையை தேங்காய் எண்ணெயில் வந்து நீங்கள் வதக்கணுங்க. அதில் வதக்கணும் அப்படின்னா கசப்பு இருக்காது, ருசி வந்து நல்ல ருசியாக இருக்கும். கறி மிளகா போட்டுட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு, அது கூடவே தேங்காய், சீரகம், வத்தல் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அது நல்லா ரொம்ப மையாக அரைக்காமல் குறைன்னு அரைச்சி அதையும் இதோட சேர்த்து கீரையை சேர்த்து லைட்டாக லாஸ்ட்டாக உப்பு போட்டு இறக்கிட்டு தயிர் ஊற்றி, சின்ன வெங்காயம், கீரை இதை சாப்பிட்டுட்டு இன்றைக்கி தோட்டத்துக்கு தாங்க போகணும். அப்படியே வெளியில் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம லைன்ஸில் வந்து எல்லாரையுமே பார்க்க முடியும். எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே தோட்டத்து வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணக்கூடிய எல்லாருக்குமே கண்ணா கடவுளுடைய அருளும் எங்கள் எல்லாருடைய விஷயம் கண்டிப்பாக இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே ஹேவ் அ நைஸ் டே மக்களே. தேங்க்யூ.